வணக்கம். நான் உங்கள் உழவன் சதீஷ். இப்போது என்னோட கழனியில் எள்ளு போட்டிருக்கோம். எள்ளு யாருமே விரும்பாத பயிர். ஏன்னா எள்ளு போட்டால் அடுத்த பயிர் எதுவும் வைக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் எள்ளு போட்டிருக்கேன். இப்போ அந்த எள்ளு பயிர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தொடிப்புழுதி காசா உனக்கின் பிடித்திருவும் வேண்டாது சாலப்படும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, நல்லா தொடிப்புழுதி, நல்ல புழுதியாகிற மாதிரி மண்ணை ஓட்டிட்டு அதில் நம்ம விதைச்சோம்னா எந்த எருவுமே தேவைப்படாது, பயிர்கள் அவ்வளோ செழித்து வளரும். அது மாதிரி தான் என்னோடய எள்ளுக்கும் நான் நல்லா புழுதியை ஓட்டிட்டு அதில் 2 கிலோ எள்ளு ஒரு ஏக்கருக்கு மணலில் கலந்து விசிறி விட்டுட்டேன். எந்த ஒரு தண்ணியும் பச்சல் எதுவும் பண்ணல, மழையிலே விளைஞ்சிருச்சு. வைகாசி மாதம் போட்டேன். இப்போ எள்ளை பொறுத்த வரையும் என்னென்னா நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகமாக எடுக்கும். நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகமாக எடுக்கிறதுனால எந்த விவசாயிகளும் போட மாட்டாங்க, ஏன்னா அடுத்த பயிர் வச்சா சரியாக விளையாதுன்னு. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். எள்ளு போட்டுட்டு அடுத்த பயிர் தக்கப்பூண்டு போட்டு, தக்கப்பூண்டு சனப்பை இதெல்லாம் போட்டு வளர்ந்துற பிறகு அதை மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் போடுறதுனால அடுத்த பயிரும் நல்லா செழிப்பாக வளரும். கூடுதலாக நம்ம எருவும் வயலுக்கு கொடுப்போம்.